இது வாழு பையன் என்னென்ன பண்றான் பாரு. உன் காரை எடுத்துக்கிட்டு அவன் ஓடுறான். ஒரு வாட்டி சின்ன குழந்தைல அவன் இப்படிதான். அப்போ என்ன ஆச்சுன்னு தெரியுமா? தாத்தா, தயவு செஞ்சு அவனை தடுத்து நிறுத்துங்க. நாங்க அப்புறமா அவனோட கதை எல்லாத்தையுமே கேக்குறோம். ஓகே ஜிண்டு, மரியாதையா நில்லு. இதுக்கு மேல எங்களால பொறுத்துக்கவே முடியாது. இனிமே நான் ஜிண்டுவோட குழந்தை உருவத்தை கேட்கவே மாட்டேன். தாத்தா, தயவு செஞ்சு ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க. வீர், நீ இந்த மேஜிக் பைக் எடுத்துக்கிட்டு அவனை ஃபாலோ பண்ணு. இது வாய்ஸ் கமாண்ட் பைக். நாம குடுக்குற கமாண்டுக்கு ஏத்த மாதிரி இது போகும். கமாண்ட நீங்க மாத்துற வரைக்கும் இந்த பைக் அப்படியே போய்கிட்டே இருக்கும். அதாவது நீங்க முதல்ல கொடுத்த கமாண்ட் படியே போயிட்டு இருக்கும். இப்போ நான் சாப்பிடுற டைம் வந்துடுச்சு. ஆனா இங்க சாப்பாடு எங்க இருந்து வரும்? எனக்கு தான் ஸ்கை டெலிவரி வந்துகிட்டு இருக்குல்ல. வயிறு நிரம்பினதுக்கு அப்புறம் என் மூளை ரொம்ப வேகமா செயல்படும். அதோ வந்துடுச்சு என்னோட ஸ்கை டெலிவரி. எப்படி நீ தாத்தாவை கூட்டிட்டு பின்னாடியே வா. வேகமா, இன்னும் வேகமா. ஜிண்டுவோட கார் கிட்ட சீக்கிரம் போ. ஜிண்டு நில்லு, நில்லு ஜிண்டு. புபு புபு புபு. ரைட். ஜம்ப். ஜிண்டு, நான் உனக்கு சொல்லி தரேன் நிஞ்சாக்கை எப்படி பயன்படுத்தணும்னு. என்ன பண்ணிட்டு இருக்க? நீ இப்படி எல்லாம் பண்ண கூடாது. நானும் நிஞ்சா எக்ஸ்பர்ட் தான். நான் உனக்கு சொல்லி கொடுக்கறேன். நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? வெளியே போய் பிராக்டிஸ் பண்ணுங்க, போங்க. ஓ, வீரோட ஃப்ரெண்டு நுஞ்சா கலைய கத்துக்கிட்டு இருக்கானா? நீ கத்து வச்சுக்கிட்டு இருக்க கலைய இப்போ எங்க நிஞ்சா மாஸ்டர் கிட்ட காட்டு. நிஞ்சாவோட பாஸ் யாருன்னு நாம பாத்துருவோமா? இது எப்படி சாத்தியமாச்சு? எப்படி? இவங்க நிஞ்சா ஃபைட்டர்ஸே கிடையாது. இவங்க ஏதோ மேஜிக் பண்றாங்க. நான் மெஜிஷியன்ஸ் கிட்ட எல்லாம் சண்டை போட மாட்டேன். டிம்பக்டு, நீ இங்க இருந்து ஓடுறதா உனக்கு நல்லது. எங்க ஓடுறீங்க? இப்பதானே ஃபைட்டே ஆரம்பிச்சிருக்கு. ஜிண்டு, நீ கொஞ்சம் தள்ளி போ. இதே என்னோட பிரச்சனை. நீ நடுவுல நுழைய வேண்டாம். நீ எப்பவும் என்ன ஜாலியா இருக்கவே விட மாட்ட. போ, நான் போறேன். பாய்.
வீர், இந்த ட்ரைனிங் ரொம்ப போரிங்காவும் டயர்டாவும் இருக்கு. இது சுத்தமா ஜாலியாவே இல்ல. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் இனிமே ட்ரைனிங்க கொஞ்சம் ஜாலியா ஆக்குறேன் பாருங்க. வீர், எனக்கு டான்ஸ் ஆடலாம் வரும். ஆனா எனக்கு டான்ஸ் இல்ல, கராத்தே தானே கத்துக்க வந்தேன். ஒரு மாசம் முடியவே போகுது. எனக்கு இன்னும் ஒரு கராத்தே ஸ்டெப் கூட கத்து கொடுக்கவே இல்லையே. கராத்தே நம்மளோட வாழ்க்கையில எல்லா விஷயத்திலயும் இருக்கு, நம்ம மூச்சு காத்துலயும் இருக்கு. நீங்களாம் அதை உணர்ந்தா மட்டும் போதும், அவ்வளவுதான். இப்ப தாண்டவ டான்ஸ பிராக்டிஸ் பண்ணும்போது உன்னோட கைகள் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகுது இல்லையா? நான் சொல்லி கொடுத்த மாதிரியே பண்ணிக்கிட்டே இரு. வாவ், என்னால நம்பவே முடியல. இந்த டான்ஸ்ல கூட கராத்தே இருக்கா? தேங்க்ஸ் வீர், மெனி 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 தேங்க்ஸ். கம் ஆன், நீ இப்ப ஃபைட் பண்ண தயாராயிட்ட. I am ready for the fight. சண்டையில கவனம் ரொம்ப முக்கியம், சரியா? கவனம் சதறிச்சுன்னா எதிரி உன்னை வீழ்த்திடுவான், புரிஞ்சுதா? பண்டி, நீ இப்ப கூட இம்லிக்கு சாரி சொல்லலாம். சண்டை போட்டுதான் தீக்கணும்ன்றது இல்ல, சண்டை போடுறது ரொம்ப ரொம்ப தப்பு, தெரியுமா? எலி பூனைய பயமுறுத்துதா? சரி வாங்க, போட்டிக்கு வாங்க. நீ யாரு குழந்தை? என்னோட டாங்கிய விடு. கண்டிப்பா முடியாது. அனிமல்ஸ கூட்டிட்டு வந்து அடைச்சு அதுங்கள டார்ச்சர் பண்றியா? இம்லி சொல்போல் ஓடுங்க. இப்ப நான் யாருன்னு உங்களுக்கு காட்ட போறேன். ஹாரியோட பவர் என்னன்னு நீங்க இப்ப எல்லாரும் பார்க்க போறீங்க. ஏன் பின்னாடியே ஏன் வந்தீங்க? இம்லி சொல்போல் சீக்கிரம் வாங்க என் கூட. செம்ம ஜாலியா இருக்கும். இப்ப இந்த ஹாரி கிட்டே உங்க வேலையெல்லாம் காட்டுறீங்களா? சரி வாங்க பார்க்கலாம். வீர், காப்பாத்து, எங்களை எப்படியாவது காப்பாத்து. எம்லி, நீ சீக்கிரம் அங்க இருந்து வா. நான் இந்த பக்கத்துல இருந்து உன்னை புடிச்சிடுறேன். இவ்வளவு நாள் நம்ம ஷோ பண்ணிட்டு இருந்தோம், மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு முதல் தடவையா நாம ஷோ பாக்குறோம். எம்லி சீக்கிரமா போ, அவன் வந்துகிட்டு இருக்கான். எம்லி கம் ஆன். இப்ப தப்பிச்சு நீங்க எங்க போவீங்க? இப்ப தெரிய போகுது என்னோட பவர் என்னன்னு.